இங்கே ஒரு அமைச்சர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார், முன்னாள் அமைச்சர் இல்லையா? அவர் ஏன் அமைச்சர் ஆக்கப்பட்டாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் பதவியிலிருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஜெயலலிதா யாரை எப்ப பதவியில வைப்பாங்க எப்ப எடுப்பாங்கன்னு தெரியாது. அது ஏதோ அமாவாசையோ பௌர்ணமியோ கணக்கு தான் தெரியும் எல்லாருக்கும். அதனால அவரை ஏன் வச்சாங்க ஏன் எடுத்தாங்கன்னு தெரியாது. இப்ப மறுபடியும் அமைச்சரவையிலிருந்து எடுத்த ஒருத்தரை மறுபடியும் ஏன் வேட்பாளராக இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க, உங்களுக்கு சாபக்கேடா என்று எனக்கு அதுவும் தெரியவில்லை. இப்படி ஏனென்றால் இந்த ஆட்சியில பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பஸ் கட்டணத்திற்கு உயர்வுக்கு காரணம் இவரும் தான். ஆனா நல்ல பஸ் விடுறதில்ல, பஸ்ல ஜன்னல் இல்ல, ஓட்டுநருக்கு சீட் இல்ல, பாதி நேரம் பஸ்ல ஏறி போனோம்னா படி இல்ல, நீங்க தாண்டி தான் போகணும் பஸ்ஸுக்குள்ள. எத்தனை வருஷம் ஆச்சு பஸ்ன்னு தெரியல. பஸ் உள்ள பார்த்து நடக்கலன்னா எங்கேயாவது ஓட்ட ஒடிசல கீழே விழணும். வெளியில மழை பெஞ்சதுன்னா வெளியில விட பஸ் உள்ள அதிகமா தான் ஒழுது. இந்த அளவுக்கு தன் துறையை அவ்வளவு சிறப்பாக வைத்து செயல்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. அவருடைய பெரிய சாதனை 5000 பேரோடு மொட்டை அடித்துக் கொண்டது, காவடி எடுத்தது, தீச்சட்டி தூக்கியது என்று. இதுதான் அவருடைய சாதனை. எல்லா விதத்திலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். 2400 விவசாயிகளுக்கு மேல் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்திருக்கிறார்கள். நிறுவனங்கள் மூடப்படுகிறது, தொழிற்சாலை மூடப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட குடும்பத்தோட நிலை என்ன, அவங்களுடைய எதிர்காலம் என்ன? அதைவிட பெரிய கொடுமை இன்று தமிழ்நாட்டில் பெண்கள் மிக முக்கியமாக நினைக்கக்கூடியது மதுவிலக்கு. இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மது கடைகளை மூட வேண்டும். எங்க போனாலும் பெண்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாட்டில் அதுதான். எனக்கு நீங்க கொடுக்கிற மிக்சி வேண்டாம், கிரைண்டர் வேண்டாம், இலவசம் வேண்டாம், குடிக்காம வீட்டுக்கு வர கணவன் மட்டும்தான் வேண்டும். இதுதான் பெண்ணுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு பெண்களுடைய கோரிக்கை, இளைஞர்களுடைய கோரிக்கை. எங்க அப்பா குடித்துட்டு வந்து வீட்டுல செய்யக்கூடிய இந்த ரகளை அவரோட உடம்பு கெட்டு போகுது, எங்க எதிர்காலம் வீணா போகுது, எங்க அப்பா குடிக்காம இருக்கணும்.